எப்படியோ வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக வந்து பார்த்தீங்கன்னா உட்காந்து அள்ளி முடிச்சிட்டேங்க. அவ்வளோதான். இனி வந்து அடிமரம் மட்டும்தான் கிடக்கு. தலப்பு மரத்தில் இருந்த வாதை எல்லாத்தையும் வந்து கிளையெல்லாம் உடச்சி தூக்கிட்டு போய் அந்த பக்கம் போட்டாச்சு. பாருங்கள், பேர் தாங்க முருங்கை மரம்னு இது. ஆனால் அது வெயிட்டு சரியான வெயிட்டு. காஞ்சதுன்னா துளி கூட வந்து வெயிட்டே இருக்காது. இவ்வளோ பெரிய மரத்தை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆள் சின்ன குழந்தைங்க பிடிச்சி அது பாட்டுக்கு தர தரன்னு இழுத்துட்டு போயிடலாம். ஆனால் இந்த பச்சையாக இருக்கிறப்போ வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ வெயிட்டு. ஏன்னா இதை வந்து ஓரமாக பெரட்டியும் போட முடியாது. உழவு ஓட்டுறப்போ வந்து பார்த்திங்கன்னா வண்டியில் சிக்கும். பாருங்கள், கரெக்டாக நடு வயலுக்குள்ளே அப்படியே சாஞ்சு விழுந்துருச்சு. ஆமாம் ஆமாம். இப்போ போடணுமா? போடு. எப்படி போடுறோம்? போடு பார்ப்போம். இல்லைன்னா கொடு, நான் போடுறேன். இல்லைன்னா கொடு, நான் போடுறேன். நீ உனக்கு முடியலன்னு சொல்லத்துக்கா? நான் முடியலன்னா என்ன? எனக்கு இன்னும் உண்மையில போகிறேன். நீ தான் அந்த பாம்புக்கு சொன்னதை இன்னும் சொல்லிக்கிட்டே திரியிற. ஆமாம். சைக்கிள் ஓடுது. நான் இல்லை நான் என்ன சொன்னேன், சைக்கிளில் டீப்பில் இருந்து காற்று வருதுன்னு. காற்று இறங்குதுமாண்ணே. நீ என்னன்னு போய் பாருமான்னே. நான் சொன்னேன், ஏம்மா என் பிள்ளை ஒரு பிள்ளை அரை வீட்டில் இருக்குது, 30 நாள் பிள்ளை 30 நாள் கூட வந்து வரல. உன் பிள்ளையெல்லாம் பெரிய பிள்ளைகள் ஆயிடுச்சு. நான் செத்தா என் பிள்ளையெல்லாம் அனாதைய பேர், நீ செத்தா உன் பிள்ளையெல்லாம் பெரிய பிள்ளைகளாக இருக்குதுன்னு சொன்னேன். நான் விளையாட்டுக்கு சொன்னேன். நீ என்னடான்னா அதை இந்த பிள்ளைக்கு வயசு எத்தனை, 5 வயசு ஆயிடுச்சு, இன்னும் நீ அதை சொல்லிக்கிட்டு தெரியுற. அந்த மாதிரிக்கு இதை வந்துட்டு நான் வெட்டினா முடியாமல் போனால் போயிட்டு போனால் அதுக்கு எதான்னு சொல்லுவேன். சரி கொண்டா, நான் போடுறேன், கொண்டா. எனக்கு முடியாமல் இந்த ஆண்டுக்கு உடஞ்சிருமா? இந்த ஆண்டுக்கு உடஞ்சிருமா? விட்டுருச்சா? அவளை ஃபுல்லாக முடியணும். அவளா நானும் பார்த்தேன்னா நோபியாக்கா நல்லா கள்ள மாடு, திருட்டு மாடு. நீ பேசாமல் என்ன பூர்ணி, அந்த பிள்ளை காது கேட்காது. நீ பேசாமல் வெட்டு தெரியுது. எவ்வளோ நேரம் அரைக்கி எடுக்கணும்? இருக்க மங்கிருச்சு. அது அப்படி தான் இருக்கும். வேண்டாம், பேசாமல் என்ன பூர்ணி. நீ அம்புட்டு நடிப்பு. இன்ன வரைக்கும் கத்துல உங்கள் அப்பா எதுவும் சத்தம் போட்டிருப்பாரு. லேசாக தெரியுது தூக்கிறது. போதும். அதே அதுக்கு மேலே செல்பர்கள் இந்த மரம் விழுந்தது ஒரு இது இல்லாமல் விழுந்துருச்சு. என்னது? வண்டியை வச்சு இப்படி மோதனே. ஆனால் எல்லாம் டப்பாக்குன்னு சாஞ்சிருச்சு. அங்கிட்டு போய் அங்கிட்டு இழுத்து விட்றான்னு நான் சொல்லிட்டு போனேன். அங்கிட்டு விழுந்துறேன், அங்கிட்டு விழுவாமல் இங்கிட்டு தள்ளி விட்டுருப்பான்னு சொன்னேன். அவன் வண்டியை கொண்டு இப்படி மோதாங்கட்டி அங்கிட்டு போயிட்டு இங்கிட்டு போய் அம்மாலாம் வந்துருச்சான். பாப்பு போதன்னு இருக்குது. அது எந்த நேரமும் ஆள் வர முடியாமல் இருந்துச்சு. எப்போ விழுவுன்னு தெரியாமல் இருந்துச்சு. ஆமாம் ஆமாம். அது போது விடும், அசைச்சு பார்ப்போம். போது விடும், அசைச்சு பார்ப்போம். மரம்லாம் துண்டு விட்டுருச்சு. வெட்டிட்டு போனது சரியில்லாமல் போச்சு. சரி, ஒரு அசைச்சு பார்க்கலாம், விடு பார்க்கலாம். இன்னும் கொஞ்சம் அங்கிட்ட அசைச்சு போட்டா இது உள்ளுக்குள்ளே இந்த இதுக்குள்ளே உள்ளே போய் பாம்பு கிம்பு முட்டை இட்டாலும் கூட தெரியாதுன்னு நினைக்கிறேன். ஆமாம். இது பொந்து இப்படி கிடக்குது. இங்கே இதிலேருந்து இப்படி பொந்து அது நல்லா சொகுசாக இருக்குது. பாம்பு வாழ்கிறதுக்கு நல்லா சொகுசான இடமா இருக்குது. இங்கே 4 போர் போட்டோம்னு வச்சுக்க, சும்மா இருக்கு. அட எதுக்குமா அது போடுற? சும்மா இருக்குது. ஏம்மா அட இப்படி ஓரமாக தள்ளி விடலாம், பேசாமல் இருமா. நீ
அட நீ ஏம்மா வேலையை வேலையை கெடுக்கிற சொல்லலை, பொந்தை பார்ப்போம். என்னத்தை பொந்த பார்க்குறது? பொந்தை பார்ப்போம். எனக்கு அந்த காலத்து கிளவி பார்க்குற வேலை இந்த காலத்து குமரி எவ்வளோ பார்க்க மாட்டாளோ. குமரியும் பார்க்க மாட்டா, குமரனும் பார்க்க மாட்டாள். ஆமாம், அதுலேயும் பொந்துதேன். அதுதான் அதுக்கு போய் சாமி அடையும்ல. ஆமாம் ஆமாம். குப்பையா? ஆ ஆமாம், குப்பை மண்ணா? இத்தது இது மரம் இத்தது அந்த மாதிரி குப்பை ஆயிடுச்சு. ஆமாம். இந்த பிசுனை பாரு. இப்போ பிசுனு 2 கிலோ எடுப்பாளுங்க, பிசுனு எடுக்கிறவளுங்க. இந்த பிசுனு காசா? விற்கிறாங்க, வாங்குறோம். சொல்கிறீங்க. இந்த பொந்தை என்ன பண்ணுறது தெரியுமா? இதில் 2 போடு போட்டுவிட்டு இதில் 2 போடு போட்டுவிட்ட இந்த பொந்து காலி ஆகிடும். இப்போ 2 போடு தானே போட்டோம். ஓ, ஓப்பன் பண்ணி விட்லாங்கிற? ஓப்பன் பண்ணிடலாம் நேரடியாக. என்ன இந்த முருங்கை மரம் பண்ண வேலை மும்பிட்டு வேலை இழுத்து விட்டுருச்சு வேறு. இதுக்கு தான் அங்கிட்டு ஓரமாக இருந்திருந்தா வயலுக்குள்ள எல்லாமே அங்கிட்டு ஓரம் கடக்க இருந்தால் அது விழுந்தாலும் கொண்டாலும் அங்கிட்டு தள்ளி விட்டுட்டு போயிட்டே இருக்கலாம். இப்போ நடு வயலுக்குள்ளே விழுந்து இங்கேருந்து சமக்கிற மாதிரி இருக்குதா பொழப்பு? இதுக்கு பேர் தான் டைரக்ட் ஓப்பன். ஆனால் கண்டிப்பாக இதுக்குள்ளே நல்ல வாம்பெல்லாம் போச்சுன்னா நல்லா மண்டலம் போட்டு முட்டையிட்டு இருந்துச்சு. நல்ல வாம்பெல்லாம் முட்டையிட்டு மண்டலம் போட்டு படுத்துக்கணும் இருந்துச்சு. இந்த அந்த இப்போவுமே இதில் ஏதாச்சும் ஒன்று போட்டு இது பண்ணி விட்றது வாரு. அந்த பொந்தில் அது வாரு, இந்த கட்டை பொந்தில் எவ்வளோ இருக்குதுன்னு வாரு, எத்தனை பெரிய பொந்தாக இருக்குது வாரு. ஏன்னா வேலை செய்கிறவங்களுக்கும் கஷ்டம், கூலி ஆளுங்க வந்து வேலை செய்கிறவங்களுக்கும் அவங்களுக்கும் கஷ்டம். எல்லாம் புள்ள ஊட்டிக்காரவங்க சின்ன பிள்ளையில கொண்டாந்து விட்டு வேலை செய்கிற இடம், அதெல்லாம் ஒரு கெட்ட பேரும் ஆகி போயிடும். அப்புறம் இந்த படம் ஓப்பன் பண்ணியாச்சு. இந்த